சிந்துவை பார்த்துட்டு தாங்க முடியாமல் அப்படியே வந்து முறைச்சி பார்க்குறாரு. நம்ம வந்து சிவாவை வந்து ஏறெடுத்து பார்க்க முடியாமல் சிந்து என்ன பண்ணன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே வந்து சிவாவும் சிந்துக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ சிந்து கழுத்தில் வந்து சிவா வந்து தாலி கட்டுறாரு. உடனே வந்து எல்லாரும் வந்து அச்சிட்டு தூவுறாங்க. ஐயோ, என் பையனோட வாழ்க்கை இப்படி பாழாச்சு போச்சே, அவ்வளோதானா என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க சிவாவோட அம்மா. அடுத்து வந்து ஐயோ, கல்யாணம் நடந்துருச்சா, தாலி கட்டிட்டாரா, இவ்வளோ சொல்லி கூட சிவா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியாமல் அழறாங்க ஸ்னேகாவை சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம சிவாவோட அம்மா. அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, தாலி வேணால் கட்டியிருக்கலாம் சிந்து கழுத்தில், ஆனால் நீ இப்போ சொல்கிறேன், உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குற ஸ்னேகா, என் பையன் உனக்கு மட்டும்தான் என் பையன் எப்போவுமே இருப்பான். அவனை நான் எக்காரணம் கொண்டும் நான் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு விடவே மாட்டேன். அந்த சிந்து கிட்டேருந்து அவனை பிரித்து ஒன்றும் கூட நான் சேர்த்து வைக்கிறேன். இது நான் கொடுக்குற உனக்கு வந்து சத்தியம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து ஆண்டி இப்படி ஆயிடுச்சு ஆண்டி, இப்போ என்ன பண்ணுறது ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேனேம்மா, நீ கவலையே படாத, என்னைக்கு நான் நீ தான் என் வீட்டு மருமக, அந்த ஒன்றும் இல்லாதவ ஆகவே முடியாது. அவள் எவ்வளோ தில்லுமுள் வேலை பண்ணி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கினா, அவளை நான் சும்மா விடுவேன் நினைக்கிறியா? அவள் வீட்டுக்கு வரட்டும், ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நரக தான் அந்த வீடு, அதுக்கு தான் இந்த கல்யாணமே ஆச்சு, நீ கவலைப்படாத அப்படி சொன்னோன்னே, நான் இப்போ என்ன ஆண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து ஸ்னேகா வந்து அப்படியே அழுதுகிட்டே வந்து ஓடி போகிறாங்க. இங்கே வந்து அவங்க அப்பா கிட்ட ஸ்னேகா வந்து, அப்பா இப்படி ஆயிடுச்சுப்பா, அவள் திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டாப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து அழுது பேசுகிறாங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் கூட அந்த சிந்துவை வந்து ஃபோனில் வந்து எவ்வளோ பேசி பார்த்தேன், ஆனால் அவள் அழுத்தக்காரியாக இருக்கா, அவள் திட்டம் போட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்கா, அவங்க 2 பேரும் எப்படி வாழ்ந்துருவாங்க நானும் பார்க்குறேன், அவள் வாழவே மாட்டா, நீ கவலைப்படாதம்மா, என்றைக்குமே சிவா உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை சமாதானப்படுத்துகிறாரு. இங்கே வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க. மெட்டி போடுறாரு நம்ம சிவா சிந்துவோட காலில். அடுத்து வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து அருந்ததி பார்க்குறது, எல்லா விஷயமும் ஒன்று ஒன்றா சம்பிரதாயம் எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு சரி எல்லாருமே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க சிவாவோட அம்மா சிந்துவை. சிந்து வந்து எப்படி பார்க்குறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சரி 2 பேருமே வந்து வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போனோன்னே வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ சிவா அம்மாவில் தாங்கியே முடியுது எல்லாத்தையுமே. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விளக்கேற்ற 2 மருமகளும் விளக்கேற்ற சொன்னோன்னு ஏற்றுறாங்க. அடுத்து பாலும் பழமும் கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஊட்டிக்கிங்க சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு சிவா செமைய டென்ஷனாக இருக்கார். உடனே வந்து, என்ன சிவா இப்படி பண்ணுறப்பா, இதெல்லாம் சம்பிரதாயம்ப்பா, நீ தான் கொடுக்கணும், வந்து விட்டுப்பா கொஞ்சம் ப்ளீஸ்ப்பா அப்படி சொன்னேன். பெரியம்மா தயவுசெய்து இதுக்கப்புறமாவும் என்னை கட்டாயப்படுத்துங்க ப்ளீஸ் பெரியம்மா, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. இதை பார்த்துட்டு சிந்து வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. அவரோட பெரியம்மா என்ன பண்ணுறாங்க, வந்து சொல்கிறாங்க, நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும் சித்து, இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக அவன் மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஒன்று சிந்து என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அடுத்து வந்து சரி இன்றைக்கி சடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சடங்குக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ சிவா ரூமில் என்ன பண்ணு தெரியாமல் சிந்து பயந்து போகிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பைரவி வந்து டென்ஷன் ஆகி ரொம்ப டென்ஷனாக வந்து ஆறுமுக ரூமுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க பார்க்குறாங்க ஆறுமுகத்தை. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம இந்த மாதிரி வந்து கல்யாணத்தை எல்லாம் முன்னாடி வந்து சரின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டல, ஆனால் இப்போ சொல்கிறேன், நான் என்ன நினச்சிட்ருக்கேன், நான் உன்னை புருஷனாக ஏற்றுப்பேன்னு நினச்சிட்ருக்கியா? இந்த ஜென்மத்தில் உன்னை நான் புருஷனாக ஏற்றுக்கவே மாட்டேன். நான் அவ்வளோ சொல்லி கூட என் வாழ்க்கை இந்த மாதிரி பண்ணிட்டல, நான் எப்படிலாம் கனவு வச்சுருந்தேன் தெரியுமா, எப்படிலாம் ஆகணும்னு நினச்சிருந்தேன் தெரியுமா, கடைசியில் இங்கே வந்து மாட்டிக்கினேன், எல்லாம் என் தலை எடுத்து. இங்கே பார், உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, இங்கே பாரு பைரவி, நான் வேணும்னு செய்யலை, என் அம்மா பாவம், என் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எங்கள் அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க, நீயே சொல்லு, என் அம்மா எனக்கு முக்கியம் இல்லையா, என் அம்மாவை நான் மேலே அனுப்பிச்சிட்டு நான் என்ன பண்ணுறது, அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படி சொல்கிறாரு. நீ என்ன சொன்னாலும் சரி, சுயநலத்துக்காக தான் என் கழுத்தை தாலி கட்டினேன், ஆனால் உன்னை புருஷனை எக்கார கூட என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம ஆறுமுகம். இங்கே வந்து சிந்து கிட்ட வந்து சொல்கிறாரு, நம்ம சிவா, நீ என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து உன்னை பொண்டாட்டியை நான் ஏற்றுக்க மாட்டேன், காலம் ஃபுல்லாக நீ உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, மற்றவங்க பொறுத்த வரைக்கும் தான் நீ நானும் புருஷன் பொண்டாட்டி, இந்த ரூமுக்குள்ளே நீ யாரோ நான் யாரோ, உன்னை நான் காலம் ஃபுல்லாக மன்னிக்கவே மாட்டேன், உன்னை மாதிரி ஒரு கேவலமானவன் நான் பார்த்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு செமையாக கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நான் உங்களை அந்தளவு லவ் பண்ணேங்க, அதுக்காக தான் இவ்வளவும் நான் பண்ணேன், உங்கள் மேலே அவ்வளோ காதல் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டேன். காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சாக்ரிஃபைஸ். காதல்னா விட்டு கொடுக்கறது, உனக்காக நானும் எனக்காக நீயும் விட்டு கொடுக்குறது தான் காதல். ஆனால் காதல்னா என்ன அர்த்தம்னு தெரியாமல் நீ இருக்க. காதல்னா நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிருப்பேன், எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தியிருக்க மாட்டேன், இவ்வளோ கேவலமாக நடந்துக்கின்னு இதில் காதல் வேறு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு.